ஹலோ எஸ் வெல்கம் டு யூனிஃபார்ம் சர்வீசஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோஸ் வந்து பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, லைக் டான்ஜெட் கோ டிஎன்இபியில் வந்து ஆக்சஸரோட ஒர்க் என்ன, ஸோ என்ன படிச்சிருக்கணும், ஸோ அதோட சிலபஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, எப்படி அப்ரோச் பண்ணணும், இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோஸில் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜென்ரலாகவே எனி டிகிரி கேண்டிடேட்ஸ் வந்து எலிஜிபிள். ஃபர்ஸ்ட் திங். சரிங்களா? எனி டிகிரி கேண்டிடேட்ஸ் வந்து எலிஜிபிள். ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் ரிலீஷன் பண்ணோன்னே உங்களுக்கு ஏஜ் லிமிட்லாம் வந்து அதில் ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. ஸோ அது என்னன்றதை வந்து பார்க்கலாம். ஆஸ் வெல் அஸ் வந்து ஆக்சஸர் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4க்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து லைக் என்ன பண்ணலாம்னா குரூப் 4 ரிலேட்டடாகவே படிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இட்ஸ் நாட் லைக் தட். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது குரூப் 2க்கு ஈக்குவலாக இருக்கிற ஜிஎஸ் தான் கேட்பாங்க இதில். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் ஒரு குரூப் 2 ரேஞ்சுக்கோ இல்லை குரூப் 1 ரேஞ்சுக்கோ ஜிஎஸ் லெவலுக்கு வந்து நீங்கள் நல்லா படிச்சிருக்கணும். ஓகே, ஸோ அப்போ தான் உங்களால் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஜிஎஸ்சில் நான் வீக்காக இருக்கேன், நான் எப்படி வந்து அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோஸில் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து 100 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஈச் கொஸ்டின்ஸ் கேரிஸ் 1 மார்க். இது வரைக்கும் வந்து குரூப் எக்ஸாம்ஸில் நீங்கள் நெகட்டிவ் இல்லாமல் எழுதிருப்பீங்க. ஸோ இதில் கம்பல்சரி உங்களுக்கு என்ன ஆகுது, 1 மார்க் உங்களுக்கு வந்து ஸோ கரெக்டாக அப்ரோச் பண்ணிங்கன்னா 1 மார்க் வரும். ஸோ நீங்கள் இன்கேஸ் ராங்காக அப்ரோச் பண்ணிங்கன்னா 1/3, அதாவது 0.33 மார்க்ஸ் வந்து என்ன ஆகுது, கட் ஆஃப் ஆகுது. அப்போ ஒரு 3 கொஸ்டின் தப்பு பண்ணிங்கன்னா நீங்கள் கரெக்டாக அப்ரோச் பண்ணியிருக்க அந்த ஒரு கொஸ்டினோட மார்க் என்ன ஆகிடும், டிடெக்ட் ஆகிடும், மைனஸ் ஆகிடும். சரிங்களா? இதில் நீங்கள் ஈஸியாக எந்த பார்ட்டில் ஸ்கோர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. சரிங்களா? இதில் நீங்கள் 20 அவுட் ஆஃப் 20யுமே வந்து உங்களால் என்ன பண்ண முடியும், ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு லிமிட்டட் சாப்டர்ஸ் நீங்கள் படித்தாலே போதும். ஆல்மோஸ்ட் ஒரு 20 சாப்டர்ஸ் தான் இருக்கும். அதுக்குள்ளே படித்தாலே நீங்கள் ஆல்மோஸ்ட் இந்த ஆப்டிடியூடில் 20 அவுட் ஆஃப் 20யை வந்து எடுக்க முடியும். ஸோ அவுட் ஆஃப் 100ல் உங்களுக்கு அக்யூரசி பர்சன்டேஜ் வந்து இதில் 100% வந்து உங்களால் என்ன பண்ண முடியும், நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 100%ம் இதில் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் ஆர் இங்கிலீஷ், தமிழில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஸோ எல்லாமே இலக்கணம் பேஸ்டு தான் கேட்பாங்க இதில். ஓகே, ஸோ நான் சிலபஸும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுலேயும் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா 20 அவுட் ஆஃப் 20 எடுக்க முடியும். இப்போ இன்கேஸ் கட் ஆஃப் வந்து அவங்க 80 ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நீங்கள் இதில் 100% அக்யூரசி மெயின்டைன் பண்ணாலே உங்களுக்கு என்ன ஆகிடுது, 40 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு இதிலே வந்து கவர் ஆகிடுது. ஆனால் நீங்கள் 100% இதில் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்சில் 1-2 கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுத்து தப்பானா கூட உங்களால் வந்து லைக் என்ன சொல்கிறது, உங்களோட கட் ஆஃப் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். ஆஃப்டர் தட் ஜிஎஸ். ஸோ அவுட் ஆஃப் 60ல் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யூ ஷுட் ட்ரை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 40 கரெக்ட். இந்த ரேஷியோ வந்து நீங்கள் டெஸ்ட்டோ இல்லை எக்ஸாம்ஸ் படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் சீரீஸ்லாம் எழுதும் போது இந்த 40 கரெக்டுன்ற ரேஷியோ வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் வந்து இப்போ எழுத போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கிறனால உங்களால் கம்ப்ளீட்டாக எல்லா கொஸ்டின்ஸும் அடிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் மட்டும் வேண்டாம். ஸோ கேல்குலேட்டிவாக வந்து ரிஸ்க் எடுத்து நீங்கள் எழுதணும். சரிங்களா? ஸோ இந்த 40ன்னும் போது நீங்கள் இப்போ இந்த 60ல் எப்படி இருந்தாலும் ஒரு 10 கொஸ்டின் தெரியலனா நீங்கள் அட்டன் பண்ணுற 50ல் அட்லீஸ்ட் ஒரு 43 கரெக்ட், 7 ராங். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ரேஷியோவில் வந்து நீங்கள் வந்து அப்ரோச் பண்ண தெரியணும். அது ஒன்ஸ் நீங்கள் டெஸ்ட் எழுத தான் உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜென்ரல் இங்கிலீஷில் என்னென்னலாம் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்காக கிராமர் தான். ஓகே, ஃப்ரேசஸ்ன்றது ஒரு சாப்டர். ஓகே, அண்ட் தென் சினானிம்ஸு, ஆன்டனிம்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி ஜென்ரலாக தெரியும். ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆர்டிக்கல், ப்ரிப்போசிஷன், கொஸ்டின் டேக் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு படிக்கவே 1 டே தான் ஆகும். ஓகே, ஸோ ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் எல்லாத்துலேயும் ஒரு டாபிக் வந்து முடிக்கிற மாதிரி பாருங்கள். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷில் வந்து இப்போ கிராமர் எடுக்கிறீங்கன்னா ஒரு டாபிக் வந்து இன்றைக்கி வந்து டே 1ல் வந்து இதை முடிச்சிடுறோம். ஓகேங்களா? ஸோ சேம் லைக் தட் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கில் ஒரு டாப்பிக்கை 2 நாள் படிக்கிற மாதிரி பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது. ஆனால் இப்போத்துலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா டென்சஸ், வாய்ஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 சாப்டர் வந்து இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்ட் 2, அதே கிராமரில் பார்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா எரர் ஸ்பாட்டிங் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். காம்ப்ரிஹென்ஷன். ஓகே, ஆஸ் வெல் ஆஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூரல் ஃபார்ம்ஸு, சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸு, காம்பவுண்ட் வேர்ட்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம ஸ்கூல் புக் 6th to 10thலேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க எல்லா சாப்டரும் வந்து உங்களுக்கு இருக்கும். பட் 11th 12th படிக்கணுமானா எஸ். ஏன்னா இதில் உங்களுக்கு லைக் அப்ளை பண்ணும் போதே சொல்லிவிடுவாங்க ஆக்சஸர் விச் இஸ் ஈக்குவல் டு டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்வாங்க. பட் 11th 12thல் இருக்க இது எல்லாமே கான்செப்ட்ஸ் தான். கான்செப்ட்ஸ் தெரிஞ்சாலே போதும், அவங்க எப்படி கேட்டாலும் உங்களால் வந்து எழுத முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஜென்ரலாக வந்து என்னன்னு தெரியும், இலக்கணம். சரிங்களா? ஸோ புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸு.
ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி பிரித்து எழுதுக, எதிர்ச்சொல் என்ன, பொருந்தாத சொல் என்ன, ஸோ ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதான். ஸோ இதுலேயும் ஒரு 20 டாபிக்ஸ் இருக்குது. நீங்கள் எதர் இங்கிலீஷ் ஆர் தமிழ் ஏதாவது ஒன்று வந்து நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ண பாருங்கள். அதில் தான் உங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் 20ல் வந்து யூ கேன் ஏபிள் டு டேக் 18+. ஏன் 18+ சொல்கிறேன்னா, இங்கிலீஷில் இன்கேஸ் சினானிம் ஆண்டனிம் கஷ்டமாக கேட்டாங்கன்னா யாராலையும் வந்து கை கூட வைக்க முடியாத மாதிரிலாம் கேட்டுருவாங்க. சரிங்களா? பட் மற்ற கான்செப்ட்ஸ் எல்லாமே கான்செப்ட் தெரிஞ்சாலே உங்களால் அப்ளை பண்ணிட முடியும். சினானிம் ஆண்டனிம்ஸ் மட்டும் உங்களுக்கு அந்த வேர்டு தெரிஞ்சால் தான் அதோட ஆப்போசிட் வேர்டு என்ன, அதோட மீனிங் வேர்டு என்னன்றதே தெரியும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. உங்களுக்கு ரீசனிங் பார்ட் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் படித்தது தான். கோடிங், டிகோடிங்கு, டைஸு, பசில்ஸு, விஷுவல் ரீசனிங் இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி வரும்போது ஃபஸ்ட்டு வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து கம்ப்ளீட் பண்ணி 100% வந்து மேக் ஷூர் ஆகிடுங்க. ஓகே. ஸோ ஏன்னா இதில் இருந்தும் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா படித்தது தான் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு. அதே ரேஞ்சில் தான். இது முன்னாடி என்ன படிச்சிங்களோ அதே ரேஞ்சுக்கு தான் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி கேட்பாங்க. இதில் உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கும். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸ். ஓகேங்களா? இப்போ ரீசெண்டாக இருக்கிற ரீசன்ட் பேஸ்டு ஆப் பேஸ்டு கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. ஓகேங்களா? ஒரு மால்வேரா ஒரு டேர்ம் கொடுத்துட்டு அது மால்வேரா, சாஃப்ட்வேரா, ஹார்ட்வேரா அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அப்போது ஒரு இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ரிலேட்டடாக அப்ளிகேஷன்ஸும் கொஞ்சம் தெரியணும். இதெல்லாம் வந்து ஜென்ரல் டிசிஷன் மேக்கிங் அண்ட் ப்ராப்ளமிங் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் சால்விங்லாம் ரொம்ப ஜென்ரலாக இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த பார்ட் எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி படித்ததாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நீங்கள் படித்தது தான். ஸோ ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி ஈச் டாப்பிக்கும் வந்து எடுத்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி சால்வ் பண்ணி வச்சுருங்க. இந்த கான்செப்ட் பார்த்தோன்னே உங்களுக்கு இந்த கான்செப்ட் தான்ன்றது உங்களுக்கு தெரியணும். நெக்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ். ஸோ இவங்களே என்ன சொல்லியிருக்காங்க தெளிவாக. ஸோ டிகிரி ஸ்டாண்டர்டில் தான் கேட்போம். சிலபஸ் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஆக்சஸர் ஜிஎஸ். ஓகேங்களா? நீங்கள் ஆல்ரெடி ஜிஎஸ்க்கு என்ன பண்ணீங்க, எல்லா இதுலேயும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா இதே தான் கொடுப்பாங்க. நீங்கள் டிஎன்யூஎஸ்ஆர்பியாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஜென்ரல் சயின்ஸை வந்து எங்கே ஸ்ட்ராங் பண்ணணும்னா 6th to 10th. சரிங்களா? இதை ஃபஸ்ட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பேஸ் ஃபவுண்டேஷன் வந்து ஃபுல் ஸ்ட்ராங் ஆகிட்ட அப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 11th and 12th போகணும். ஓகேங்களா? நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக 11th and 12th படிச்சிடுறேன் இது வந்து பண்ண மாட்டிங்கன்னா கஷ்டம். இந்த ஆக்சஸர்ன்றவங்க இப்போ சில பேர் வந்து பிகாம் பிடிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸும் அப்ளை பண்ணுங்கள், ஆக்சஸரும் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ ஏன்னா உங்களுக்கு 2 பாசிபிலிட்டிஸ். ஏன்னா அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களோட அக்கௌண்ட் சிலபஸ் மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிட்டா போதும். நீங்கள் ஆக்சஸருக்கு படிக்கிற அந்த ஜிஎஸ் பேஸ் பண்ணி உங்களால் வந்து அக்கௌண்ட்ஸோட லைக் ஜிஎஸ் வந்து படிச்சிட முடியும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னா 6th to 10th வந்து கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு அந்த பார்ட்டை வந்து நல்லா டீட்டெயில்டாக படித்து முடிச்சுட்டு அப்புறம் தான் நீங்கள் 11th and 12th வரணும். சரிங்களா? ஸோ சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் புக்ஸை வந்து டிபெண்ட் பண்ணால் போதும். அண்ட் தென் கரண்ட் ஈவெண்ட்ஸ். ஸோ ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ வந்து ஹிஸ்ட்ரி வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து ஸ்டாட்டிக் படிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அதை ரிலேட் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸும் வந்து நல்லா படிக்கணும். ஓகே. ஸோ ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இப்போத்துலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா எக்ஸாம்ஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி எப்போ வேணால் அனௌன்ஸ் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் 6 month கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் 1 year கேட்பாங்க. ஸோ நீங்கள் எப்போத்துலேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஜாகிரஃபி. அவங்க கொடுத்துருக்க பார்ட் இவ்வளவு தான். பட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் இல்லாமல் ஸோ இந்த ஜாகிரஃபி பார்த்தீங்கன்னா ஜாகிரபிக்கல் லேண்ட்மார்க்ஸ், பாலிசி ஆன் என்விரான்மெண்டல் அண்ட் ஈக்காலஜிஸ். அப்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஜாகிரஃபி, என்விரான்மெண்டல் அண்ட் ஈக்காலஜி விச் இஸ் ரிலேட்டட் டு கரண்ட் அஃபேர்ஸ். சரிங்களா? அப்போ நீங்கள் ஸ்டாட்டிக்கில் படிப்பீங்க. இதில் ஸ்டாட்டிக்கில் ஒரு சில லைக் சப்ஜெக்ட் வந்து அவங்க இது கொடுக்கல, டாபிக்ஸ் கொடுக்கலன்னா நீங்கள் படிக்காமலாம் விட முடியாது. ஏன்னா எங்கே கேட்டுருவாங்க, சப்போஸ் அது கரண்ட் அஃபேர்ஸில் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஜாகிரஃபின்னு எடுக்கும்போது எல்லா கான்செப்ட்ஸும் வந்து படிக்கணும். சேம் லைக் தட் ஜாகிரஃபி அண்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு எங்கே ஸ்ட்ராங் பண்ணால் 6th to 10th தான் ஸ்ட்ராங் பண்ணணும். ஆஃப்டர் தட் பிச் இன்டு 11th and 12th. சரிங்களா? இதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்டாண்டர்ட் புக்ஸ்குள்ளே போகணும். நீங்கள் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் படித்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஆல்ரெடி Group 2, Group 4 படித்தவங்களாம் ஒரு சில ஸ்டாண்டர்ட் புக்ஸ் படிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக, ஜாகிரஃபி ரிலேட்டடாக. பட் நீங்கள் யூபிஎஸ்சியே பார்த்தீங்கன்னாலும் ஹிஸ்ட்ரிக்கு வந்து அவங்க நம்ம தமிழ்நாடு எஸ்சிஆர்டி புக்ஸை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நம்மளோட புக்கை டீட்டெயில்டாக படிக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ்ன்றது 8th standard புக்கில்
கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி சோஷியல் ரிஃபார்ம்ஸ் அண்ட் ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸ். ஸோ சில ஸ்டாண்டர்ட்ஸ் 6 to 8th to 10thலேயும் வந்து ஒரு சில பார்ட் இருக்கும், 11th and 12thலேயும் ஒரு சில பார்ட் இருக்கும். அப்போ ரெண்டையும் நீங்கள் கம்பைன் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து படிச்சாகணும். ஓகே, நெக்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தோன்னா இந்தியன் எக்கானமி, சேம் லைக் தட். இப்போ இந்தியன் எக்கானமின்றது நீங்கள் ஸ்டாட்டிக்காக வந்து நம்ம 6th to 12th ஸோ புக்ஸ் வந்து நீங்கள் படிப்பீங்க. அது இல்லாமல் நம்மளோட பட்ஜெட், ஓகேங்களா. ஸோ நம்மளோட இந்தியா பட்ஜெட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஆஸ் வெல் அஸ் நம்மளோட தமிழ்நாடு. ஓகேங்களா. இந்த பட்ஜெட்டில் மென்ஷன் பண்ணுற ஸ்கீம்ஸு இதையும் நீங்கள் நல்லா படிக்கணும். ஓகேங்களா. இந்த ஸ்கீம்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் எக்கானமியில் தான் வந்து நிறைய வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த ஸ்கீம்ஸை வந்து நல்லா பாருங்கள். அதே மாதிரி இப்போ நிறைய ஒரு சில ஸ்கீம்ஸோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, அதோட நேச்சரும் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. ஸோ அதெல்லாம் வந்து நல்லா பாருங்கள். ஸோ எக்கனாமி பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் வந்து இம்பார்ட்டன்ட் பார்ட் வந்து ப்ளே ஆகும், போத் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி படிச்சிருப்போம். அது இல்லாமல் தனியாக என்ன பண்ணுறாங்க, இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டுன்னு ஒன்று கேட்குறாங்க. அப்போ ஐஎன்எம் நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா படிக்கணும். ஓகேங்களா. இப்போ ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்கன்னா ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு 3ஆக பிரிப்பாங்க. ஓகேங்களா. ஹிஸ்ட்ரி வந்து 3ஆக பிரிப்பாங்க. ஒன்று என்னதுன்னா லைக் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி, உங்களுக்கு என்னதுன்னா மெடிவல், மாடர்ன், ஸோ இந்த மாதிரி வந்து பிரிப்பாங்க. பட் இந்த அவங்க கொடுத்துருக்கிற இந்த சிலபஸ் யூனிட் 4ல் இருக்க இந்த சிலபஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெஜாரிட்டி வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. நிறைய பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிவல் அண்ட் மாடர்னில் தான் இருக்குது. ஓகே, மோஸ்ட்லி ஆஃப்டர் யூரோப்பியன்ஸ் அரைவ்டு, பிரிட்டிஷ் ரூல் அரைவ்டு தான் உங்களுக்கு நிறைய போகுது இதில். ஸோ நீங்கள் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், ஆஸ் வெல் அஸ் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட். இது ரெண்டு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் மாடர்ன் வந்து முடிச்சிருங்க. ஓகேங்களா. சப்போஸ் ஏன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இதே சிலபஸ் தான் உங்களுக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி சேஞ்ச் ஆனாலும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மெடிவல் ஆட் பண்ணுவாங்க. சரிங்களா. ஸோ மெடிவல் தான் ஆட் பண்ணுவாங்க உங்களுக்கு, ஆட் பண்ணாங்கன்னா. மற்றபடி நீங்கள் மாடர்ன் ஹிஸ்ட்ரியை தான் வந்து என்ன பண்ணணும்னா நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட பாலிட்டி, ஜென்ரலாக உங்களுக்கு தெரியும் பாலிட்டினா என்ன, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, அது ரிலேட்டடாக கொஞ்சம் சாப்டர்ஸ் இருக்கும். ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர்ஸ் ஆஸ் வெல் அஸ் சென்ட்ரலு, அதே மாதிரி வந்து அப்பாயின்மெண்ட்ஸு, எலெக்ஷன்ஸ்னால் என்ன, எலெக்ஷன் கமிஷனர்ஸ்னா என்ன, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பாலிட்டியில் இருக்கும். ஸோ அந்த இந்தியன் பாலிட்டியை வந்து நீங்கள் டீட்டெயில்டாக படிக்கணும். சேம் தான், ஃபஸ்ட்டு 6th to 10th வந்து ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் நீங்கள் என்ன பண்ணணும்னா 11th and 12th. சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா இப்போ அப்கமிங் வீடியோஸில் வந்து இப்போ இந்தியன் பாலிட்டியில் அவங்க கொடுத்துருக்குற இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா 6th to 12th என்னென்ன சாப்டர்ஸ் இருக்குது, ப்ரியாம்பிள், ஸோ இது என்னென்ன சாப்டர்ஸில் இருக்குது, ஸோ இதெல்லாம் வந்து பாருங்கள். அப்படி இதில் வந்து படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னீங்கன்னா 11th and 12th போங்க. அதுவும் முடிச்சிட்டிங்கன்னா ஸ்டாண்டர்ட் புக்ஸ். சரிங்களா. அடிஷ்னலாக படித்தா போதும், இதே தான் படிக்கணும்லாம் கிடையாது. அடிஷ்னலாக நீங்கள் படித்தாலே இது வந்து போதும். சரிங்களா. ஸோ உங்களுக்கு இந்த ஆக்சஸர் பொறுத்த வரைக்கும் ஸோ இதுதான் சிலபஸ். நீங்கள் உங்களோட எக்ஸாம் பிளானிங்கிறது எப்படி பண்ணணும்னா, ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எதை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், ஒன் டாபிக் டே 1, ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் நீங்கள் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் மண்டே இன்றைக்கி ஒரு நாள் படிக்க நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னும் போது ஸோ உங்களுக்கு என்ன பாது, ஃபஸ்ட் பார்ட்லேருந்து ஒரு டாபிக் படிக்கணும், செகண்ட் பார்ட்லேருந்து ஒரு டாப்பிக்கு, தேர்ட் பார்ட்லேருந்து மினிமம் 3 to 4 சாப்டர்ஸ் வந்து படிச்சிடணும் பெர் டே. சரியா. ஸோ ஏன்னா 1/3 இருக்குது. நீங்கள் இதே இப்போ டியூஸ்டேக்குள்ளே போகிறீங்கன்னா இதுலேருந்து புதுசாக இன்னொரு டாபிக் எடுங்க. ஏன்னா இது உங்களுக்கு மேக்ஸிமம் படிக்க 1/2 hour to 1 hour தான், 1/2 hour to 1 hour. ஓகேங்களா. ஸோ இதை ஆல்ரெடி ஒரு டாபிக் படிச்சிருப்பீங்களா, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, அதை ரிப்பீட் பண்ணுங்க. இங்கே இது புது டாபிக், இது ஒரே இந்த 3 to 4 சாப்டர்ஸ் படிச்சிங்க இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து அகெயின் 3 to 4 சாப்டர்ஸ். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா மண்டே டு ஃப்ரைடே என்ன படிக்கிறீங்களோ சாட்டர்டே அண்ட் சண்டே ரிவிஷன். ஓகே, புதுசாக எதுவும் படிக்கவே கூடாது. சாட்டர்டே அண்ட் சண்டே ரிவிஷன். அப்போது நீங்கள் சாட்டர்டே அண்ட் சண்டே வரத்துக்குள்ளே என்ன ஆகிடுது, இந்த பார்ட்டில் ஒரு 5 டாபிக் படிச்சிருப்பீங்க மண்டே டு ஃப்ரைடேயில். இந்த டாப்பிக்கில் அட்லீஸ்ட் வந்து 2 செக்ஷன், ரீசனிங்கில் 2, மேக்ஸில் 2 அந்த மாதிரி படிச்சிருவீங்க. ஜிஎஸில் ஒரு 20 சாப்டர்ஸ் படிச்சிருப்பீங்க. கரெக்டாக. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணணும்னா சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து ரிவிஷன் பண்ணணும்.
ஸோ இப்படி தான் நீங்கள் ஸ்டடி பிளான் பண்ணணும். அகெயின் நெக்ஸ்ட் மண்டே வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். சில பேர் வெட்னஸ்டே ஸ்டார்ட் பண்ணி எப்படி வேணால் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 5 days நியூ சாப்டர்ஸ், 2 days ரிவிஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். பிரேக்கே எடுக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஜஸ்ட் ஒரு ஹாஃப் டே ஓகே ஃபைன் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு 1 month ஒரு 1.5 months போயிட்டு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ we are Uniform Services Academy. So both offline and online topics coaching வந்து we are providing. Okay, so offline வந்து பார்த்தீங்கன்னா சென்னை KK நகரில் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். As well as we have another branch in Ponneri also, which is down south திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அது இல்லாமல் ஆன்லைன்னா ஸோ எங்களோட ஆன்லைன் கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட ஆப் இருக்குது, வெப்சைட் இருக்குது, ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள். ஃப்ரீ டெஸ்ட்டும் இருக்குது, கொஞ்சம் அப்ரோச் பண்ண பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.